மேலாளர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இவ்வளோ சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது, கொஞ்சம் நேரம் பொறுத்தே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே என்ன பண்ணுறாங்க, தன்வியை வந்து இதை பாரு தன்வி நல்லாயிருக்கும், இந்த கிஃப்ட்டு பாரு நல்லாயிருக்கும், அந்த கிஃப்ட்டு பாரு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டைமை வந்து வேஸ்ட் பண்ணி தன்விக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க. வசந்த் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. ஐயோ இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டால் அவ்வளோதான், விக்ரம் நம்மள ஒரு வழி பண்ணிவிடுவான், எப்படியாவது வந்து குழந்தைய கண்டுபிடிக்கணும், யார் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த சூழலில் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, டைம் ஆகிடுச்சுமா, இன்னும் தன்வியை காணோம், ஆனால் நல்ல நேரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து நல்ல நேரத்தில் எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. தன்வி எப்போ வருவாளோ அப்போ தான் நான் பண்ணுவேன், அதுதான் எனக்கு நல்ல நேரம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வேதா, இங்கே பார் வேதா, இந்த விதத்தில் தான் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது, இல்லைம்மா தன்விக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவள் வந்தால் தான் நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படியே வந்து நலங்கு வச்சு எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம், அவள் வந்தோன்னே மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கடைசியாக வந்து தாலி பிரித்து கோக்கும்போது கழுத்தில் கட்டும்போது வந்து தன்வி இன்னும் வரல, டைம் ஆகிடுச்சுமா, இதுக்கப்புறம் வந்து நல்ல நேரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து வேதா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சூழலில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மிர்னாலினியும் தன்வியும் வராங்க. தன்வியும் பார்த்துட்டு மிர்னாலியை பார்த்து எல்லாம் அதிர்ச்சியோட இவ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தன்வி வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டிங்களா, எல்லோரும் அமைதியாக இருக்கீங்க, அப்போ ஃபங்க்ஷன் நடந்துச்சா, நான் தான் சொன்னேனே தன்வி நல்ல நேரம் போயிடுச்சுன்னா விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு உனக்காக உட்காந்து காத்துட்ருப்பாங்களா, ஒன்றெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, உன்னெல்லாம் வந்து என்ன நினைக்க போகிறாங்க, உன்னை பெரிய விஷயம் நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் கிடையவே கிடையாது புரியுதா, எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை தான் முக்கியம், உன்னை சும்மா தான் வந்து உன் பொண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லோரும் உனக்கு அம்மாவாகிட முடியுமா, என்றைக்குமே இந்த அம்மா தான் உனக்கு அம்மா புரியுதா, பெத்த தாய் தான் எப்போவுமே அம்மாவாக இருக்க முடியும், மற்றவங்களாம் சும்மா தான் வந்துட்டு போவாங்க வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்கிறாரு. என்ன ஓவராக பேசுகிறேன், நான் ஒன்றும் தப்பாக பேசலையே, இங்கே பார்த்தீங்களா தன்வியை இல்லாமே நீங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டிங்க, அப்போனா என்ன அர்த்தம், தன்விக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம்னா தன்வி மனசு வாழிடுது, என்னம்மா அவங்க சொல்கிறது உண்மையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து அப்படின்னா ஒன்றுமே இல்லைடா செல்லம், அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் போய் சொன்னது, இன்னும் ஃபங்க்ஷனே நாங்கள் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து எல்லோரும் வற்புறுத்துவாங்க. அப்போ வேதா வந்து எடுத்து நிற்பாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபங்க்ஷன் தேவையில்லை, தன்வி வந்தால் தான் நான் தாலி கட்டிப்பேன், அது வரைக்கும் நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் தன்விக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு மினாலினி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து என் குழந்தை எப்போ வராளோ அதுக்கு தான் எனக்கு நல்ல நேரம், அவளுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. மினாலினி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அம்மா நிஜமாவாம்மா, நிஜமாக தான்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல தன்விக்கு. உடனே வந்து அந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை கூட கீழே போட்டுட்டு மினாலி வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை ஓடி போய் அவங்க அம்மாவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம வேதாவை. வேதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து சரிம்மா உன் வேலை முடிஞ்சிச்சுல்ல, நல்லா வந்து வீட்டை பிரிக்கலாம்னு நினச்சல, இப்போ முடியல, முதல்ல கிளம்புறியா அப்படின்றாங்க கஜா. மினாலினி செம டென்ஷனாக அங்கே வந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து எல்லாரும் பூ போட்டு வாழ்த்து சொல்ல தன்வியும் வந்து பூ போடுறாங்க. அப்போ வந்து நம்ம விக்ரம் என்ன பண்ண வேதா கழுத்தில் அந்த தாலி சட்டை போடுறாரு. இது முடியுது.